நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நாளாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் 17வது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 17வது சட்டமன்ற பொது தேர்தலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி, சில தினங்களே உள்ள ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வாக்குகளை எக்காரணத்தை கொண்டும் மதவாத பாஜகவுக்கு செலுத்திவிடக்கூடாது. மதவாத பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறதோ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நம்முடைய வாக்குகளை எக்காரணத்தை கொண்டும் நாம் செலுத்திவிடக்கூடாது. தமிழகத்தில் வாழுகிற முஸ்லிம்களாகிய நாம், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழக முஸ்லிம் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நாம், கட்சி ரீதியாக இயக்க ரீதியாக பல விதத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாம் பிரிந்திருந்தாலும் நமக்குள் பல இயக்கங்கள் இருக்கிறது. சில முக்கியமான இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், முஸ்லிம் அமைப்புகளுக்கு மத்தியில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லா அமைப்புகளும், அதாவது உண்மையாக முஸ்லிம் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள அமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் சில அமைப்புகள் தான் தமிழகத்தில் இருக்கிறது. முஸ்லிம் அமைப்புகள் என்று முஸ்லிம் சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி ஏராளமான லெட்டர் பேடு இயக்கங்கள், லெட்டர் பேடு கட்சிகள், ரப்பர் ஸ்டாம்பு கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. முஸ்லிம் அமைப்பு, முஸ்லிம் சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி, முஸ்லிம் சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி லெட்டர் பேடு கட்சிகள், ரப்பர் ஸ்டாம்பு கட்சிகள், ரப்பர் ஸ்டாம்பு லெட்டர் பேடு இயக்கங்கள் என்று எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு முறையான உண்மையான சமூக அமைப்பு கிடையாது. முஸ்லிம் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள 2-3 அரசியல் கட்சிகள் முஸ்லிம் சமூகத்துக்கென்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கிறது. சில அமைப்புகள் இருக்கிறது. உண்மையில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட முஸ்லிம் இயக்கங்கள், சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட முஸ்லிம் அரசியல் கட்சிகள் எல்லாம் பலவிதமான கருத்து வேறுபாடுகளில் பிரிவினையாக பிரிந்திருந்தாலும் கூட ஒரு விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்குள் ஒரு மிக வலிமையான ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறான். அது என்ன ஒற்றுமை என்று நம் எல்லோருக்குமே தெரியும். மதவாத பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை நமக்குள் அல்லாஹ் தந்திருக்கிறான். தமிழக முஸ்லிம்களாகிய நமக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், நமக்குள் எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும் கூட மதவாத பாஜகவை நாம் ஆதரிப்பதில்லை. அதற்கு நாம் எதிராக இருக்கிறோம். ஒரு சில பெயர்தாங்கி முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போன்று ஒரு சில முஸ்லிம் பெயர்தாங்கிகள் பாஜகவை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக கட்சியில் கூட இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவன் முஸ்லிம் சமூகத்தில் பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து அவன் பாஜக கட்சியில் இருக்கிறான் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் இஸ்லாத்துக்கு விரோதி, முஸ்லீமுக்கு விரோதி. எப்படி ஆர்எஸ்எஸ்ஸில் பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் விரோதியாக இருக்கிறானோ, அது மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் பிறந்த, முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடிய, முஸ்லீம் சமூகத்தின் எதிரியாக துரோகியாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருப்பார்கள்.
ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பார்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தின் மீது குறைந்த பற்றுதல் உள்ள முஸ்லிம் சமூகத்தின் மீதும் அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தின் மீதும் யாருக்கு பற்றுதல் இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்க மாட்டார்கள், அதற்கு எதிர்ப்பாகத்தான் இருப்பார்கள். பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை நாம் எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் நமக்கு மட்டும் எதிரிகள் அல்ல. ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாஜக மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் மதவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி பாஜக. மதவாதத்தை உருவாக்குவதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மதவாத சங் பரிவார் ஆர்எஸ்எஸ். அப்போ ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. பாஜகவின் தாய் கழகம் தான் ஆர்எஸ்எஸ். இது நம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். மத துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்கும் மதவாதத்தை உருவாக்குவதற்கும் மத ரீதியாக இந்திய மக்களை வேறுபடுத்துவதற்கும் மத ரீதியாக மத கலவரங்களை உண்டு பண்ணி மத துவேஷத்தை தூண்டிவிட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மத மக்களுக்கும் மத்தியில் மத ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் மதவாத பாஜக, அதனுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ். இந்த மதவாத பாஜக கட்சியை ஆதரிப்பதும் அதில் சேருவதும் அந்த கட்சிக்கு துணையாக இருப்பதும் முஸ்லிம் சமூகத்துக்கு இழைக்கக்கூடிய ஒரு துரோகம். அதேபோன்று இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கட்சியிலே இருப்பார்கள். இன்றைக்கு அந்த கட்சியில் இந்திய அளவில் பல லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் தேசத்தின் மீது தேச மக்களின் மீது பற்றுதல் உள்ளவர்களா என்று பார்த்தால் பற்றுதல் உள்ளவர்கள் கிடையாது. ஒரு சிலர் தங்களின் சுயநலத்துக்காக பதவிக்காக அந்த கட்சியில் இருப்பார்கள். ஒரு சிலர் மத வெறியர்களாக மத துவேஷத்தை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அந்த கட்சியில் இருப்பார்கள். இந்த மதவாத பாஜகவால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகள் நடந்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கிறதா? நாட்டு மக்களுக்காக இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அப்போ அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு இந்தியா, மதச்சார்பற்ற நாடு இந்தியா. அந்த மதச்சார்பின்மை என்ற கொள்கையை பலமாக பற்றி பிடிக்கக்கூடிய, மதச்சார்பின்மையை கடினமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது மத ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் மதவாதம் இல்லாத மத ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் பெயர் போன ஒரு மாநிலம் தமிழகம். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறது கிடையாது. பெரும்பாலான இந்து சகோதரர்கள் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்காளர்கள் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய வியாழக்கிழமை 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த 17வது சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்காக நாம் பாடுபட வேண்டும். படைத்த இறைவனிடத்தில், அதற்கெல்லாம் மேலாக படைத்த இறைவனிடத்தில் முறையிட வேண்டும். இவர்கள் ஒரு இடத்தில் கூட வரக்கூடாது என்று. கடந்த தேர்தலில் கூட சில இடத்தில் இவர்கள் போட்டியிட்டு ஜெயித்தார்கள். கடந்த 2021 தேர்தலில் கூட 4 இடத்தில் வெற்றியடைந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில், இந்த பொது தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட இவர்கள் வெற்றி அடையக்கூடாது. முஸ்லிம் வாக்காளர்களாகிய நாம் நம்முடைய வாக்குகளை மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிக்குத்தான் நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் மதவாதிகளான இவர்களுக்கு நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்திவிடக்கூடாது. தேவையில்லாத புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், எலெக்ஷனுக்காக மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய தேவையில்லாத வீணான கட்சிகளுக்கும் நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்தி நம்முடைய வாக்குகளை வீணாக்கிவிடக்கூடாது. ஒரு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாஜக மக்களுக்கான அரசா, மக்கள் விரோத அரசா என்று பார்த்தால் மக்கள் விரோத அரசு என்பதைத்தான் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள மீடியாக்களும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீடியாவில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி, கடந்த 3 முறை
மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக 3 பாராளுமன்ற பொது தேர்தலிலும் 3 முறை பாஜக தான் வெற்றி அடைந்தது. பாஜக அதிகமான இடங்களை கைப்பற்றி 3 முறை ஆட்சி அமைத்தது. எந்த அடிப்படையில் ஆட்சி அமைத்தார்கள், எப்படி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், அதற்கு என்ன சூழ்ச்சிகளை கையாண்டார்கள், என்ன யுக்திகளை பின்பற்றினார்கள் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று வரை இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்துக்கு தேர்தல் கமிஷனோ அல்லது பாஜகவோ பதிலளிக்கவில்லை. இந்த தமிழகம், கேரளா போன்ற தென் மாநிலங்களில் வேண்டுமானால் அது அந்த எலெக்ஷன் மிஷின் என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லப்படுகிற இவிஎம் மிஷினில் தேர்தல் முறையாக நடத்தப்படலாம். ஆனால் வட மாநிலங்கள் போன்ற மாநிலங்களில் தென் மாநிலங்கள் இல்லாத பிற வட மாநிலங்களில் தேர்தல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதில் பாஜக எப்படி வெற்றி அடைகிறது, பாஜக எப்படி வாக்குகளை பெறுகிறது என்பதெல்லாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீடியாவில் வந்த ஒரு முக்கியமான செய்தி, 3 முறை மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சியில் அதிகமான மத கலவரங்கள், வகுப்புவாத கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று வரை மணிப்பூர் எப்படிப்பட்ட ஒரு மணிப்பூர் மாநிலம், வடகிழக்கு மாநிலமான அந்த மணிப்பூர் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது, இன்று வரை மணிப்பூருடைய நிலவரம் என்ன, நிலைமை என்ன என்று நம்ம எல்லோருமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படுகிற ஆங்கில பத்திரிகையில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி, 2024 வருடம், அதாவது கடந்த வருடம், இந்த வருடம் 2026, கடந்த வருடம் 2025, அந்த 2024 இருந்து 2025 வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பின்படி ஒரு உண்மையை இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற அந்த பத்திரிகை சொல்லுகிறது. 2024 வருடம் மட்டும் இந்தியாவில் வகுப்புவாத கலவரங்கள் 84% அதிகரித்திருக்கிறது. 2014 தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. 3 முறை எப்படி ஜெயிச்சாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்று வரை ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக 2024 மட்டும் வகுப்புவாத கலவரங்கள் 84% அதிகரித்திருப்பதாக மீடியாவில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னும் பிரதமர் மோடி அவர்கள், பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறாரா, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பண முதலைகளான கார்ப்பரேட்டுகளுக்கு ஆட்சி நடத்துகிறாரா என்று பார்த்தால் அவருடைய ஆட்சி எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்காகத்தான் நடத்தப்படுகிறது. நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்று சொன்னார்கள். இன்று வரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. இன்னும் என்னென்ன திட்டங்கள் அவர்களை தேர்தல் நேரத்தில் என்னென்ன திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் தமிழகத்தில் கிடையாது. அப்போ மக்கள் விரோத ஆட்சியைத்தான் பாஜக நடத்துகிறதே தவிர மக்களுக்கு தேவையான ஒரு ஆட்சி கிடையாது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் அந்த மாநிலங்கள் பொருளாதார ரீதியில், தொழில் வளர்ச்சியில் எப்படி பின்தங்கி இருக்கிறது, அந்த மாநிலத்தில் எப்படியெல்லாம் தினமும் நூற்றுக்கணக்கான கலவரங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்கள், பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலவரங்கள், தலித் மக்களுக்கு எதிரான கலவரங்கள், பல்லாயிரக்கணக்கான கலவரங்கள் நடந்திருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மத துவேஷத்தை தூண்டிக்கொண்டு கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்துக்களாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ இந்துக்களுக்கு இவர்கள் உண்மையில் ஆதரவாளர்களாக இருந்தால் தலித்துக்களை தாக்கக்கூடாது. தலித் மக்களுக்கு, தலித் சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், அந்த நல்லதை செய்யவில்லை. மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு அதானிக்கும் அம்பானிக்கும் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்த இன்னொரு முக்கியமான தகவல், அதானிக்கு மட்டும் 12,770 கோடி கடனை மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளில் மிக முக்கியமான வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற எஸ்பிஐ வங்கி, அந்த எஸ்பிஐ வங்கி 12,770 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது.
இது எதுக்காக வாங்கப்பட்ட கடன் என்று சொன்னால், மும்பை விமான தளத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி அதானி குழுமம் எஸ்பிஐ பேங்க்கில் வாங்கின லோன், அந்த லோனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள், விவசாயிகள், குறுந்தொழில் அதாவது சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் போய் பேங்க்கில் லோன் கேட்டால் உடனே பேங்க்கில் லோன் கிடைக்காது. அப்படியே லோன் வாங்கினா கூட அவங்க அந்த வாங்கின கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு தள்ளுபடி செய்கிறதுல நிறைய விதிமுறைகள் இருக்கிறது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அம்பானியோ அதானி குரூப்போ அம்பானி குரூப்போ கடன் வாங்கிட்டா அவங்க எத்தனாயிரம் கோடி கடன் வாங்கினாலும் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுது. இதுவரை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கொண்ட அதானி அம்பானி மாதிரி இருக்கக்கூடிய பெரும் கொண்ட கார்ப்பரேட்டுகள் பண முதலைகள் வாங்கிய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்கிறது. நாட்டின் பொதுமக்கள், ஏழைகள், இல்லாதவர்கள் வாங்கக்கூடிய கடன்களுக்கு எந்த தள்ளுபடியும் கிடையாது. அந்த கடன் கடுமையாக வசூலிக்கப்படுகிறது வங்கிகளால். ஆனால் பெருங்கொண்ட பண முதலைகளான கார்ப்பரேட்டுகள் வாங்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. மக்கள் விரோத ஆட்சி. மதுரையில் அந்த மலையின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மதுரையில் அயோத்தியில் ஏற்படுத்தியது போன்ற ஒரு மத கலவரத்தை மதுரையில் ஏற்படுத்துவதற்கு இந்த பாஜக, RSS, இந்து முன்னணி கும்பல்கள் திட்டமிட்டது. அல்லாஹ்வுடைய உதவியால் மதுரை மக்கள் தெளிவானவர்கள். மதுரை மக்கள் தேவையில்லாத கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை. மதுரையில் வாழக்கூடிய இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், அனைத்து மத மக்களும் உறவு முறையோடு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய சதி திட்டம், சூழ்ச்சி, அதற்கு மதுரை மக்கள் முக்கியத்துவம் தரவில்லை. தமிழகத்திலும் மத கலவரத்தை தூண்டுவதற்கு, மத கலவரத்தை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் உள்ள தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும், தமிழக உளவுத்துறைக்கும் நன்றாக தெரியும். மத கலவரத்துக்கு தமிழகத்தில் திட்டமிடுபவர்கள் யார் என்பது தமிழக உளவுத்துறைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் நன்றாகவே தெரியும். அப்போ மத துவேஷத்தை தூண்டி மக்களை மத ரீதியாக பிரித்து இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு மட்டும் 84% வகுப்புவாத இனக்கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய மதவாத தீய சக்தியான பாஜகவுக்கு முஸ்லிம்கள் வாக்களிக்க கூடாது. பாஜக கூட்டணி எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களிக்காமல் நம்முடைய வாக்குகளை மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை புரிந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள், கஷ்டங்களை தெரிந்து கொண்டு உண்மையான முஸ்லீமாக, முஸ்லிம் சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவனாக நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும், முஸ்லிம் வாக்காளர்களும் முஸ்லிம் அல்லாத பிற மதத்தைச் சேர்ந்த வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளும் இந்த நாடு, குறிப்பாக தமிழகம், மதச்சார்பற்ற மாநிலமாக திகழ வேண்டும். இங்கே மத கலவரங்கள், மத துவேஷங்கள், மத ரீதியான பிரிவினைகள், வகுப்புவாதங்கள் நடக்கக்கூடாது என்று விரும்பக்கூடிய, மத ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் இந்த தேர்தலில் மதவாத கும்பல்களுக்கு, அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.